ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 100+ கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அதில் காமனாக வந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து 1 by 1 ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லைனா குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இப்போது செப்டம்பரில் வரப்போகிற குரூப் 2க்கு வந்து நான் எலிஜிபிள் கிடையாது. அதனால் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற குரூப் 2 அண்ட் குரூப் 4 இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ண முடியுமா? தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். பேபிக்கு நேம் வச்சிட்டிங்களா? பேபி நேம் என்ன? பேபி நேம் வந்து ஜியானா ஃபரீன். உங்கள் 2 பேபிஸோட நேம் என்ன? என்னுடைய பையன் பேர் வந்து ஜயான் முகமது. என்னுடைய பொண்ணு பேர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜியானா ஃபரீன். நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க என்னோட நேமே என்னன்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி போட்ட Q&A வீடியோவில் என்னோட நேமுமே சொல்லியிருக்கேன். என்னோட பேர் வந்து ரீம்தா சாரா. வில் குரூப் 2 or 4 பி தேர் நெக்ஸ்ட் இயர்? இதே மாதிரி ஜூன் ஜூலையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மேபி இயர் எண்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி எக்ஸாம் வைக்கலைன்னா 2027 பிகினிங்கில் கண்டிப்பாக இருக்கும். போஸ்ட்மார்ட்டம்லையும் எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க? எனக்கு டிப்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாஸ்ட் 1 year-ஆகவே என்னுடைய டெய்லி ரொட்டீனில் இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுமே ஒரு பார்ட்டாக இருந்தது. நான் என்ன தான் சேடாக இருந்தாலும், எனக்கு உடம்பு சரியில்லைனாலும், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் எல்லா நாளுமே வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் நான் புக் எடுத்து படிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் டைமில் கூட எனக்கு வந்து படிக்கிறதுக்கே எதுவுமே இல்லைனாலும் சும்மாவாச்சும் எதையாச்சும் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். ஒருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு படிக்கிறது, அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக நோட்ஸ் எடுக்கிறது, அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் வந்து மெயினாக நான் ரீஸ்டார்ட் பண்ணதே. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹாபிஸ் இருக்கும்ல, அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹவ் வில் யூ மேனேஜ் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் 2 kids? ஹவ் யுவர் பாடி கோஆப்ரேட்டிங்? ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகலையா? இப்படி தான் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணுன்ற எந்த ஐடியாவுமே இப்போதைக்கு எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு பேபிலேருந்து 2 பேபியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டுருக்கேன். அதனால ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோன்னு தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஹவ் யூ அலோகேட்டட் ஸ்டடி டைம் டியூரிங் போஸ்ட்மார்ட்டம்? நான் இப்போ தான் ஒரு 2-3 டேஸாக அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால டைம் செட் பண்ணி படிக்கணுன்ற ஐடியாலாம் இல்லை. ஜஸ்ட் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிக்கலான்ற பிளானில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மிஸ்டேக் என்ன? இது ஒரு நல்ல கொஷின். இதே தான் குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானுமே யோசித்து பார்த்தேன். கண்டிப்பாக நான் வந்து நர்வஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். நம்ம என்ன தான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி என்ன தான் நல்லா ரிவிஷன் பண்ணி பக்காவாக போனாலுமே அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம நர்வஸ் ஆகிட்டோன்னா ஃபுல்லாகவே சொதப்பிடும். இந்த டைம் நான் பண்ண பெரிய தப்பு அதுதான் சொல்லுவேன். ஏன்னா தமிழுக்கு நான் யூஸ்வலாக எடுத்துக்கிற டைம் விட அதிகமாகிடுச்சு. அப்படியே அதிகமாக இருந்தால் கூட நிறைய ஆன்சர்ஸ் வந்து எனக்கு தெரியலன்றதே வந்து எனக்கு இன்னும் ஒரு நர்வஸ்னஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த நர்வஸோடையே நம்ம எல்லா கொஷின்ஸையும் படித்து ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே வந்து நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் கூட தெரியாத மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. அதனால் மேக்ஸ்லாம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 23-24 சம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சம்ஸ் தான். ஆனால் வந்து என்னால் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியல. சுத்தமாக லாஸ்ட் மினிட்ல டைமே இல்லை. ஏதோ ஒன்று மார்க் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். எக்ஸாமில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை காமாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம். ஐ எம் எலிஜிபிள் இன் ஒன்லி குரூப் 4 அண்ட் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? பாதி பேர் இந்த டவுட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுவும் ரீ எக்ஸாம் வைக்க சொல்லி ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரீ எக்ஸாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி ரீ எக்ஸாம் அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்கிறத அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அதனால கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு குரூப் 4 கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது ஜாப் போயிட்டோ இல்லைனா இன்னொரு எக்ஸாம் வேறு ஏதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சைட்லேயும் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முழுக்க குரூப் 4 மட்டும் நம்பி இருக்காதீங்க. இதுக்கப்புறம் வந்து குரூப் 4 மட்டும் நம்பி இருந்தால் சத்தியமாக வேலைக்கே ஆகாது. அதுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே வேணான்னு குவிட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். எல்லாருமே வந்து ஐ குவிட் டிஎன்பிஎஸ்சி தான் வீடியோ போடுறாங்க. எனக்கு பர்சனலாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக குவிட் பண்ணிட்டு போகிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு இந்த டைம் கிடைக்கல, அதுக்காக எல்லா டைமுமே நமக்கு கிடைக்காம போய்டும்னு கிடையாது. இந்த எக்ஸாமுக்காக கண்டிப்பாக நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்காம அப்படியே நம்ம குவிட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. எல்லாராலையுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட முடியாது. இன்கேஸ் நமக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் ஆகலைன்னா இன்னொரு ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை.
எவ்வளவோ ஆஸ்பிரண்ட்ஸ் 7 இயர்ஸ் படித்தேன் 8 இயர்ஸ் படித்தேன்னு சொல்லி இப்போ கிளியர் பண்ணி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டீமோட்டிவேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நல்லா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதா நியூஸில் பார்த்துருந்தேன். எந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருந்தா இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்திருப்பாங்க. உங்கள் வீட்லையோ இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சரௌண்டிங்ஸில் யாராவது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் 4 நல்ல வார்த்தை சொல்லுங்கள். அப்படி நல்லதாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்கள கண்டுக்காமல் அப்படியே விட்டுருங்க. இவ்வளோ நாளாக ராப்பகலாக கண்ணு முழிச்சு படிச்சிருப்பாங்க, அப்போல்லாம் யாருமே எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே மட்டும் எக்ஸாம் எப்படி பண்ண, ரிசல்ட் நல்லா வருமா, இந்த டைம் வேலைக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்க அவங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும். அட்லீஸ்ட் நம்மளாச்சும் மற்றவங்களுக்கு இதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே டிசிப்ளினாக எப்படி இருக்க, இன்க்ளூடிங் டெய்லி ஸ்டடி. உங்களை பார்த்தா அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்படி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானுமே 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. என்கிட்டயுமே நிறைய ஃப்ளாஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்டேக்லேருந்து நான் என்னை பெட்டர் ஆக்கிக்க ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். உங்கள் வாய்ஸ் எனக்கு எப்பவும் கேட்கும் சிஸ் மைண்டில். ராஜ் கவி ஃப்ரம் யூடியூப். ஐ சா ஆல் யோர் வீடியோஸ் nth டைம் பார்த்துட்டேன். இதை படிக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நானுமே தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் கங்கா, மோனி, இலக்கியா, கார்த்திகா, மணிமேகலை, இப்படி நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு தொடர்ந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் படிக்கும் போதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஹவு டு ஸ்டடி வென் வி ஃபீல் ஸோ டயர்ட். நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய மெயினான மிஸ்டேக் இது தான். நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டாக டயர்டாக இருக்கும்போது தயவு செஞ்சு படிக்காதீங்க. இது மாதிரி நம்மளே ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு படிக்கணும்னு சொல்லி உட்காந்தோன்னா படிப்பு மேலே கண்டிப்பாக நமக்கு வெறுப்பு தான் வரும். நம்ம படிக்கிறதும் சுத்தமாக ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் கொஞ்சம் தூங்கிட்டு இல்லைனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். How did you study in your school days such as 10th and 12th and what is your mark in 10th and 12th? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு தான். 10th 482, 12th கொஞ்சம் கம்மி தான், 600க்கு 486 எடுத்திருந்தேன். How to study consistency and then how to motivate myself when I was feeling down. இந்த கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுன்றது ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனேயே 1 டேலேயே இந்த ஹேபிட் வந்துடாது. ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூவாக பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு டைம் நீங்கள் 1 வீக் படிக்கிறீங்க, நடுவில் கேப் வந்துருச்சுன்னா மனசை தளர விடாமல் திருப்பி அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. சிஸ்டர், கரஸில் படித்தா வேல்யூ உண்டா? எல்லாரும் வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கரஸில் டிகிரி பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஜாப் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ கிடையாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் கரஸில் டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்ன செக்டாரில் போக போகிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் கரஸில் படிக்கிறது வேல்யூ இல்லையான்றது இருக்குது. டைப்ரைட்டிங் ஹையர் எப்போ பண்ண போகிறீங்க சிஸ்? நானும் லோவர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? நான் இப்போதைக்கு ஹையர் போடுற ஐடியா இல்லை. ஏன்னா இப்போ தான் பாப்பா பிறந்து 1 month ஆகுது. 2 பேரையும் வச்சுக்கிட்டு என்னால் இப்போது கிளாஸ்க்கு டெய்லி போயிட்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. இப்போ தான் ஆகஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடும் இல்லையா? நீங்கள் இப்போ போய் செப்டம்பரில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். How you continuously studying even after question paper tough? What's making you always motivated since by keeping small childs is? Because I can't continuously studying, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். ஹவ் டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினப்பேன். மேபி அது கூட நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம். பேபிஸ் வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணோன்னா எதுவுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய பையனை பேச வச்சு கேட்பேன். அது பண்ணாலே என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் கேட்டிருந்த மோஸ்ட் காமனான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.